பிரைஸ் த லார்ட். இன்னைக்கான வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க மரியாளை போல இருந்தீங்கன்னா, மரியாளுடைய குணங்களை உடையவர்களா இருந்தீங்கன்னா, வேதத்தின்படி வேதத்தின்படி நீங்க ஒரு கர்ப்பமான ஸ்திரீய வாழ்த்தும் பொழுது அந்த கர்ப்பமான தாயார் பரிசுத்த ஆவியானவரனால நிரப்பப்படுவாங்க. அந்த கர்ப்பிணி ஸ்திரீக்குள்ள இருக்கிற அந்த கர்ப்பத்தின் கனி துள்ளும். எப்படின்னு கேக்குறீங்களா? வேதத்தின்படியே பார்ப்போம். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டான். லூக்கா 6:45 கடைசி பகுதி சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ அந்த வசனத்தின்படி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? லூக்கா 1:38 இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படிங்கிற அந்த வார்த்தை சும்மா வரல, இருதயம் ஃபுல்லா அதனால நிரப்பப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிற, அடிமட்டமாய் தரமட்டமாய் தன்னை தாழ்த்துகிற ஒரு மகளாய் இருந்தால் மரியாள். ரெண்டாவது நல்ல கேரக்டர் பாருங்களேன். லூக்கா 1:48 அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வசனம், மரியாள் கர்த்தருக்காக பாடின ஒரு பாடல். கர்த்தருக்காக ஏன் பாடல் பாடணும் மரியாள்? ஏன்னா அவங்க ரொம்ப அவமானமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. என்ன அவமானமான ஒரு சிச்சுவேஷன்? கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறாங்க. ஆனா அந்த கர்ப்பத்தின் கனிக்கு தகப்பன் யாருன்னு தெரியாது. இது எவ்வளவு அவமானமான ஒரு சிச்சுவேஷன். ஊரெல்லாம் எவ்வளவு கேவலமா பேசும். ரொம்ப அவமானமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பி கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்ததுனால நன்றியோடு நன்றியோடு நன்றியுள்ள உள்ளத்தோடு பாடலை எழுதுகிறாள், பாடலை பாடுகிறாள். அதுதான் அந்த வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அந்த பாடல்ல கூட பாருங்க, ஒரு தாழ்மை, அடிமை அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாங்க. பேச்சிலும் தாழ்மை, பாடல் பாடும் பொழுதும் தாழ்மை. ஏன்னா அவங்க இருதயம் ஃபுல்லா எதனால நிறைஞ்சிருக்கு? கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிற அந்த தாழ்மையின் குணத்தினால நிறைந்திருக்கிறதுனால மட்டும்தான் இதை பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் பார்த்த நல்ல குணம் என்ன? பேச்சிலும் பாடலிலும் மரியாள் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற ஸ்திரீயா இருந்தாங்க. அப்போ ஓவரால் என்ன சொல்லலாம்? இருதயத்துக்குள்ள கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற ஸ்திரீயா இருந்தாங்க. இரண்டாம் நல்ல குணம் என்ன? நன்றி அறிதல் உள்ளவர்களா இருந்தாங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறதெல்லாம் ஒரு நல்ல குணமா அப்படின்ட்டு கேக்குறீங்களா? இல்ல அதெல்லாம் தேவன் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றாரா அப்படின்ட்டு கேக்குறீங்களா? அப்படின்னா உங்களுக்கான வார்த்தை தான். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 17:11 தொடங்கி 19 முடிய இந்த வசனம் தெளிவா சொல்லுது. இந்த வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னா, 10 குஷ்ட ரோகிகளை இயேசு சொஸ்தமாக்குறார். அதுல ஒரே ஒரு சொஸ்தமான குஷ்டரோகி இயேசுவின் இடத்துல திரும்ப வந்து நன்றி சொல்றதுக்கு வரான். மிச்ச 9 பேர் நன்றி சொல்றதுக்கு வரல. ஏன்னு இயேசு அந்த இடத்துல கேட்கறத நம்மளால பார்க்க முடியும். அப்போ இயேசு எதை எக்ஸ்பெக்ட் பண்றாரு தெரியுமா? நன்றியுள்ள மனதை உடையவர்களா இருக்கணுங்கிறத இயேசு ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றார். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆனா தேங்க்யூ ஏசப்பா, நன்றி ஏசப்பா அப்படின்ட்டு சொல்லி நம்மளுடைய டேடி கிட்ட நாம வந்து சொல்றத போல அவர்கிட்ட நம்ம வந்து சொல்றோமா இல்லையான்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறவரா இருக்கிறார் இயேசு. அப்போ மரியாள் கிட்ட இருந்த முதல் நல்ல குணம் என்ன? பேச்சிலும் பாடலிலும், மொத்தமா சொல்லணும்னா இருதயத்துல முழுவதுமாய் இயேசுவுக்கு முன்பாக தன்னை அடிமட்டமாய் தரமட்டமாய் தாழ்த்துகிற ஒரு ஸ்திரீயாய், ஒரு மகளாய் இருந்தாள். இரண்டாவது நல்ல குணம் என்ன? நன்றி அறிதல் உள்ள மகளாய் இருந்தாள். மூன்றாம் நல்ல குணமா பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 2:5. அவளுடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையில மரியாள் சொல்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி என்ன சூழ்நிலையில மரியாள் இதை சொன்னாங்கன்ட்டு பாக்குறீங்களா? அந்த பகுதி என்ன பகுதின்னு நீங்க கிளியரா வாசித்து பார்த்தா தெரியும்.
கானா ஊரில் இயேசு செய்த முதல் அற்புதம் அந்த பகுதி. அப்போ நீங்க யோசித்து பாருங்க, இது முதல் அற்புதமா இருக்கும் பொழுது இதுக்கு பின்னாடி மரியாளும் இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்ட்டு பார்த்ததும் கிடையாது, தெரியவும் செய்யாது. மரியாதை சூழ்ந்திருக்கிற அந்த ஊர் ஜனங்களும் இயேசுவுக்கு அற்புதம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரியவும் செய்யாது, பார்த்ததும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மரியாள் என்ன சொல்றாங்க? வார்த்தையானவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள், இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பைபிள்ல இருக்கிற வார்த்தையின்படி செய்யுங்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. எந்த சிச்சுவேஷன்ல சொல்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பவே முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல, நம்பவே முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அற்புதத்தை செய்து, இயேசு அற்புதத்தை செய்து ஒரு தடவை கூட பார்த்ததே கிடையாது. நம்பவே முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல வார்த்தையானவர் மேல இருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை அசைவில்லாமல் அறிக்கையிடுறாங்க. அப்போ இதுல அவங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? காணாமல் விசுவாசிக்கிற ஒரு நல்ல குணம் உடையவங்களா இருந்தாங்க. இப்போ மரியாளுடைய 3 நல்ல குணங்களை பார்த்தோம். என்ன நல்ல குணம்? பேச்சிலும் பாடல் பாடும் போதும் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாழ்மையை வெளிப்படுத்துகிற ஒரு மகளா இருந்தாங்க. ஏன்னா இருதயத்திலேயே அடிமட்டமாய் தரமட்டமாய் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிற ஒரு அடிமை பெண்ணாக வேதத்துல நம்ம பார்த்தோம். 2வது நல்ல குணம் என்ன? அவங்க நன்றி அறிதல் உள்ள ஒரு ஸ்திரீயா இருந்தாங்க. கர்த்தருக்கு அவர் செய்த நன்மைக்கு நன்றி செலுத்தணும், நன்றி அறிதல் உள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்தாங்க. 3வது நல்ல குணம் என்ன? நம்புவதற்கு ஏதுவாய் ஒண்ணுமே இல்லைனாலும், நம்பவே முடியாது அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் மேல், இயேசுவின் மேல் அசைக்க முடியாத ஒரு உறுதியான நம்பிக்கை உடைய ஒரு ஸ்திரீயாக இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, காணாமல் விசுவாசிக்கிற அந்த நல்ல குணம் உடையவர்களாய் இருந்தாங்க. இந்த 3 நல்ல குணத்தையும் உடைய குணசாலியான மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தும் போது என்ன நடக்குது பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துளிர்ச்சு. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. நீங்க மரியாளோட குணம் எல்லாமே உடையவர்களா இருந்தீங்கன்னு வைங்களேன், மரியாளை போல குணசாலியா இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு கர்ப்பிணியா இருக்கிற ஒரு ஸ்திரீயை வாழ்த்தும் பொழுது அந்த கர்ப்பமா இருக்கிற தாயார் பரிசுத்த ஆவியானவர்னால நிரப்பப்படுவாங்க. அந்த கர்ப்பத்தின் கனி கர்த்தராலே துள்ளும். வேதத்தின்படி இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.